the ages of A and B are in the ratio 5:3. A, Bன்னு ரெண்டு பேர் இருக்காங்க, நமக்கு ரேஷியோ தான் தெரியும் இல்லையா, 5:3 அப்படின்னு ரேஷியோ தான் தெரியும். ரேஷியோவை நம்பராக கன்சிடர் பண்ணோம். இந்த சம்மில் எல்லா சம்லையுமே ரேஷியோவை நம்ம ஒரு நம்பராக கன்சிடர் பண்ணோம்னா பக்கத்தில் எக்ஸ் போட்டுக்கிட்டோம்னா ரெண்டுமே சேம் ப்ரப்போர்ஷனில் இருந்தால் தான் டிடக்ட் ஆகிட்டு சிம்பிளாக ஒரு நம்பருக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 6:8ன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டையுமே 2ஆல் டிவைட் பண்ண முடியும். 2ஆல் டிவைட் பண்ணிட்டு 3:4 இப்படி தானே நம்ம ஒரு ரேஷியோ எழுதுவோம். அப்போ ஏதோ ஒரு காமன் நம்பரால் டிவைட் ஆகிட்டு தான் நமக்கு ரேஷியோ கிடச்சிருக்கு. அப்போ அந்த காமனான ஃபேக்டர் எது அப்படின்னு தெரியாததுனால எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். அதனால தான் இங்கேயும் எக்ஸ் போடுறோம், இங்கேயும் எக்ஸ் போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் போட்டுட்டா நம்ம என்ன நினைக்கலாம், இங்கே மல்டிப்ளை பண்ண வேண்டியது 2 தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம 6ன்னு ஒரிஜினல் நம்பர் தெரிஞ்சிடும். ஆனால் தெரியாதப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயும் எக்ஸ் போடுவோம், இங்கேயும் எக்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் எக்ஸ் போடுறோம், இங்கேயும் எக்ஸ் போடுறோம். அந்த நம்பர் தெரிகிற வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டு இது ஒரு நம்பர் அப்படின்னு நம்மளே நினச்சிப்போம். ஓகேவா? ஸோ 5x 3x தான் அப்போ இவங்களோட ஏஜ். இப்போது ஆஃப்டர் 6 இயர்ஸ், 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா 6 வயசு, ஏக்கும் 6 வயசு அதிகமாகும், பிக்கும் 6 வயசு அதிகமாகும். அப்போ ரெண்டு பேருக்குமே +6 ஆகுமா, +6. 6 வயசுக்கு அப்புறம் இவங்க ஏஜ் எப்படி இருக்காமா, their ages will be of the ratio. இப்போயும் ரேஷியோவில் தான் கொடுக்குறாங்க, 7:5 அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஏஜ் 7 அப்படின்ற ப்ரொபோர்ஷனில் இருக்குமா, இவங்களது 5 அப்படின்னு ஆகிடுமா. இப்போது நான் இதை நம்பரை கன்சிடர் பண்ணால் என்ன போடுவேன், இங்கேயும் எக்ஸு, இங்கேயும் எக்ஸ் போட்டுவேன். ஓகேவா? ஸோ ஏ பர்சன்டேஜ் ஆஃப் ஏ மட்டும் தானே கேட்டிருக்காங்க, அப்போ ஏ மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் போதும்ல. இதை மட்டும் பாருங்கள், 5x + 6, இது 6 வயசு ஆனதுக்கப்புறம் 5x + 6ன்னு எழுதுறதுக்கு பதிலாக 6 வயசுக்கு அப்புறம் அவங்க ரேஷியோ எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, 7xன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டும் சேம் தான் இல்லையா. 6 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு ப்ரெசன்டேஜை வச்சு சொன்னால் இப்படி எழுதுவோம். 6 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு அவங்களோட நிஜமான ஏஜை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிடைச்ச ரேஷியோ தான் இந்த 7x. ஸோ போத் ஆர் சேம் விச் ரெப்ரசன்ட் 6 இயர்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற ஏஜ். கரெக்டா? ஸோ 5x + 6 = 7x. 5x ஆப்போசிட் சைட் போனால் மைனஸ் ஆகுமா, 7x - 5x which is 2x. அடுத்து 2 ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகுமா, 6/2 3. அப்போ எக்ஸ் என்னது, எக்ஸ் ஒரு 3. எக்ஸை 3ன்னு போட்டோம்னா இப்போ அவங்க ப்ரெசன்டேஜ் தான் கேட்குறாங்க. ப்ரெசன்டேஜுங்கிறது இது தானே, இது வந்து ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு இருக்க ஏஜ். ப்ரெசன்டேஜுங்கிறது 5x, எக்ஸ் வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நடுவில் எந்த சைனுமே இல்லைன்னா அது மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் தான். 5 டைம்ஸ் எக்ஸ் என்னது 3, அப்போ 15 இயர்ஸ். அவங்களோட ப்ரெசன்டேஜ் என்ன, 15 இயர்ஸ். ஓகே.